உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டு தமிழ் பேசும் எம் உறவுகளுக்கு இனிய மாலை நேர வணக்கங்கள். இணைந்திருக்கின்றோம் தமிழகரும் வானொலியின் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி சென்ற வாரத்திலிருந்து கலைக்கோர் களம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் அழிவின் விளிம்பில் இருக்கும் தமிழர்களின் பாரம்பரிய இசை கருவி உடுக்கை. தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளில் பறை, உடுக்கை, மேளதாளம் என பல்வேறு விதமான உரிமை என ஏராளமான எக்கச்சக்கமான இசைக்கருவிகள் இருக்கிறது. அந்த வகையில் எமது பாரம்பரியத்தில் இருக்கும் உடுக்கையும் ஓர் மிக பிரசித்தி பெற்ற இசைக்கருவி. அதாவது நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு இன்று வரைக்கும் ஏராளமான பாடல்களின் மூலம்தான் இதனுடைய சத்த ஒலிகளை கேட்டிருப்பார்களே தவிர இதனை நேரில் பார்த்தவர்களோ கையால் தொட்டு வாசித்து ரசித்தவர்களோ கிடையாது. உடுக்கை என்றால் வெறுமையை பார்வையில் மாத்திரம் பார்ப்பவர்கள். ஆனால் இன்றைய தினம் எங்களுடைய அதாவது இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மீன்பாடும் தேனாடாம் நம் நாடு படுவான்கரை பெரும் நிலப்பரப்பிலிருந்து தமிழ் பேசும் மக்களின் உறவு பாலமாகவும் இலங்கையின் முதல் தர இணைய வானொலியாகவும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் இணைய வானொலி. தமிழகம் இணைய வானொலியின் முதற்குறியே முழுக்க ஓர் எங்களுடைய அழிவில் இருக்கும் இனத்தின் தமிழ் மொழியினை மீட்டெடுப்பதும் அது பற்றிய கலை கலாச்சாரத்தினை மீட்டெடுப்பதும் தான். ஏனைய ஊடகங்களை போன்று பெருமையை பொழுதுபோக்கு ஊடகம் மாத்திரம் அல்ல தமிழகம் வானொலி. எங்களுடைய அழிவில் விளிம்பில் இருக்கும் இந்த கலை கலாச்சாரத்தை மீட்டெடுப்பது தான். அந்த வகையில் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய அதாவது படுவான்கரை பகுதியைச் சேர்ந்த ஒரு குழுமம், அதாவது இளம் வாலிபர்களை வைத்து இந்த குழுமமும் வந்து அதாவது இசைக்கருவி இந்த உடுக்கை இசையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ஒரு இளம் குழுமத்திற்காக இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த குழுமத்தை நாங்கள் சந்திக்கின்றோம். இது உங்கள் தமிழகம் வானொலியின் கலைக்கோர் களம் நிகழ்ச்சியின் வாயிலான உடுக்கை ஓசை. வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. சரி, கொஞ்சம் பயப்படாமல் கிட்ட வாங்க, நல்லா பேசுங்க, சத்தமாக பேசுங்க. சரி, நீங்கள் பாடசாலைக்கு போவீங்களா? பாடசாலை. தரம் எத்தனை கல்வி கேட்குறீங்க? 9. உங்களுக்கு இந்த குழுமம் இருக்குது இல்லையா? இந்த குழுமத்தில் மொத்தம் உங்களை போன்று எத்தனை நபர்கள் வந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? 7. சரி, உங்களுடைய பேரை சொல்லுங்கள். பவானிஜன். முழு பேரை சொல்லுங்கள். ஜோகராசா பவானிஜன். சரி பவானிஜன், உங்களுக்கு இந்த ஆசை தானாகவே வந்துச்சா இல்லது அவர்கள் அது உங்களுடைய குரு அவர்கள் வந்து இணைத்துக் கொண்டார்களா நீங்கள் இந்த பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லி? குரு அவர்கள் இணைத்துக் கொண்டார். சரி, உங்களுடைய குரு யாருன்னு சொல்ல முடியுமா? சூரராஜ் ஐயா. ஆகவே இந்த குழுமத்தை வந்து தயாரிப்பதற்கு முழுக்க பாடுபட்டு தன்னை அர்ப்பணித்த ஒருவர் இருப்பார் இல்லையா? அவர் யார்? புலக்சன்னாவும் கிளிந்தனாவும். சரி, இவர்கள் வந்து மிக கஷ்டப்பட்டு எங்களுடைய அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த கலை கலாச்சார ரீதியிலான இந்த இசைக்கருவினை வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த கஷ்டங்கள் வந்து வீணடிக்கப்படக்கூடாது, உங்கள் மத்தியில் எங்களுடைய சொந்தங்களுக்கு சென்றடைய வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு உங்களுடைய இருக்கும் இந்த கலையினை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்குதா? இருக்கு. சரி, தயக்கமா இருக்குதா? உங்களுக்கு தயக்கமா இருக்கா? தயக்கமா இருக்கு. அப்போ இதற்கு முன்பதாக இப்படி வந்து ஒருவர் வந்து கேள்வி கேட்க பள்ளிக்கூடத்தில் கூட பதில் சொன்னமே தவிர வேறு இடங்களில் வந்து பதில் சொல்லலை. இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை. எங்களுடைய உறவுகளுக்கு அதாவது குறிப்பாக நீங்கள் உங்களுடைய இந்த அதீத திறமைகளை வந்து இலங்கையில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகள் வந்து பார்வையிடுவார்கள். சரியா? ஆகவே இதை பற்றிய ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டுவிட்டு பின்பு நாங்கள் வந்து உங்களுடைய திறமைகளை அவர்களுக்கு நாங்கள் வெளிக்காட்டலாம். இந்த உடுக்கை ஒலி ஓசை, அதாவது இந்த உடுக்கை இசைக்கருவி முதலாக எங்க தோன்றப்பட்டது என்று தெரியுமா? சொல்லுங்க. ருத்ராட்ச பூமி, அதாவது இந்தியாவின் தமிழகத்தில் இருக்கும் ருத்ராட்ச பூமியில் இது தோன்றப்பட்டு இப்போது கர்நாடகா ஏராளமான பகுதிகள் குறிப்பாக தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த உடுக்கை ஒலி. கன்னடம் போன்ற பகுதிகளுக்கும் பரவலாக்கி தற்பொழுது இலங்கையின் வடமாகாணம் அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் இப்போது பாவனையில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த உடுக்கையொலி. இது வந்து முழுக்க தமிழர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இப்போது மலையாளிகள் தொடக்கம் ஏராளமானவர்கள் இதை வந்து பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே வந்து நாங்கள் இவர்களிடத்தில் ஏராளமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கொஞ்சமாக எல்லா பேர்கிட்டையும் நாங்கள் கேள்விகளை கேட்கலாம். இப்போது இவர்களுடைய திறமைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, அதாவது ஒரு இசையினை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு இந்த ராகம் என்று சொல்லி தந்திருப்பார்கள். உங்களுக்கு அந்த ராகம் ஏதாச்சும் சொல்லி தந்திருக்காங்க? என்ன ராகம் சொல்லி தந்திருக்காங்க? காவியத்துக்கு எப்படி அடிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க, கும்மி பாடலுக்கு எப்படி அடிக்கணும்னு சொல்லி தந்தாங்க. சரி, அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதோடைய பேர் சொல்லி உங்களுக்கு அந்த மெட்டு சொல்லி உங்களுக்கு அந்த ராகம் சொல்லி பழகி தந்திருக்காரா? இல்ல பெருமையை இப்படித்தான் நடிக்கணும் இந்த பாட்டுக்கு மாத்திரம் சொல்லி தந்திருக்காங்க? ராகம் சொல்லி ராகத்தோட பேர் சொல்லியிருக்காங்களா? சொல்லல.
ஆனால் இப்படி மாத்திரம் அடிக்கணும்னு சொல்லித்தீங்க. சரி, அது இருக்கட்டும். அப்போது முதலில் ஆரம்பத்திற்கு நீங்கள் ஒரு துதிக்க வணக்க பாடல் பாடி உடுக்கை ஒளியை வந்து நீங்கள் பிரயோகம் செய்வீங்க. அந்த பிரயோகம் செய்யும் அந்த உடுக்க ஒளி இசையை வந்து வணக்கம் சொல்லி நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம். வீசுகரமே கனுரவே தனுதல்லால் கருணை மே புமதவா ஜன விநாயக வினோதா தேசுருதி மே பொருளில் பாரதமிழ் கோடு கொடு சேமமுடவே எழுது சேர் கருணையோன்னே சுமதி சேர் முதலிகோ மண்டவல்லிக்கோர் குஞ்சு மதல்லை களவ குஞ்சர முகத்தோன் பேசு தமிழின் கதைகளே பாடுதற்கு ஒரு பிள்ளைகள் வாராமலருள் வேளை வயிறோனே. சரி, மிக்க நன்றி. மிக நன்றி. நான் கேட்டவுடன் எனக்காக இந்த ஆரம்ப ஒளியை வந்து இசைத்து காட்டிமைக்கு மிக நன்றி. சரி, இதே போன்று எத்தனை அதாவது நீங்கள் இந்த பயிற்சி வந்து எத்தனை காலமாக வந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டு வாருங்க? ஒரு வருட காலம். ஒரு வருட காலம் பூர்த்தி செய்து விட்டீங்களா, இல்லை பூர்த்தி செய்வதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறதா? மாதங்கள் சத்தமாக பேசுங்க. மாதங்கள் இருக்கு. சரி, இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு இது பயின்று கொண்டதில் மகிழ்ச்சி இருக்கிறதா? அதாவது நான் என்னுடைய அழிவில் விளம்பிருக்கும் இந்த தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தை நான் மீட்டெடுப்பதில் நானும் ஒரு பங்கு வகிக்கின்றேன் என்ற ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிறதா? தருகிறது. சரி, உங்களோட வீட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்க இதை பற்றி? பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. படிப்பிலையும் கவனம் செலுத்தணும். நிச்சயமாக படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பு என்று எங்களுடைய சொந்தங்கள் சொல்கிறார்கள். ஆனால் படிப்பை விட மிக முக்கியம் எங்களுடைய கலை கலாச்சாரம் மீட்டெடுப்பது. அதில் அதனுடைய அங்கீகாரத்தில் அந்த அங்கீகாரத்தில் வந்து இவருடைய பங்களிப்பு மிக ஆழப்பெரியதாக இருக்கிறது என்பதில் அவருடைய பெற்றோர்களும் வந்து சந்தோஷப்பட வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும். சரி, இப்போது வந்து நீங்கள் இதை மாத்திரம்தான் எங்களுக்கு இசைத்து காட்டப் போகிறீர்கள், இல்லை வேற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி தந்திருக்காங்க அதையும் நீங்கள் இசைத்து காட்டணுமா? இல்லை, இது இசைத்து காட்டணும். சரி. சரி, இப்போ வந்து நீங்க தாலாட்டு பாடல் என்று சொல்லும்போது மாரியம்மனுக்கான தாலாட்டு பாடல்கள், அதே போன்று மீனாட்சி அம்மனுக்கு தாலாட்டு பாடல்கள் என்று பல்வேறு விதமான தாலாட்டு பாடல்கள் இருக்கிறது. நீங்கள் யாருக்காக இந்த மாரியம்மனுக்கான தாலாட்டு பாடல்? சரி. அம்மா தந்தனத்தோந்தானமம்மா வண்ணமயில் மாறியரே வெற்றவளே தாயவளே அம்மன் அவ்விடத்தில் சிந்தனைகள் வண்ணமயில் மாறியரே வெற்றவளே தாயவளே ஆரே கொஞ்சம் நூறு விளை வண்ணமயில் மாறியரே வெற்றவளே தாயவளே அம்மன் அறியாமல் செய்த விளை வண்ணமயில் மாறியரே வெற்றவளே தாயவளே அம்மா தடையை தடையறுப்பாள் வண்ணமயில் மாறியரே வெற்றவளே தாயவளே அம்மன் சத்குருவை வேறறுப்பாள் வண்ணமயில் மாறியரே வெற்றவளே தாயவளே. சரி, மிக்க நன்றி. இவ்வளவு தூரம் வருகை தந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பேசும் மக்களின் உறவு பாலமாக இணையத்தில் ஒழித்து கொண்டிருக்கும் தமிழகம் வானொலி ஊடாக நீங்கள் வந்து இதை இந்த நேரத்தில் கூறியமைக்கு மிக்க நன்றி. இவர்களுடைய இந்த அதீத திறமைகள் இருக்கும். இந்த இசைக்கருவி வாசித்து
தங்களுடைய இந்த பாடல்களை பாடி நாட்டார்ப்புற வழிபாடுகளை மேலும் எங்கள் மத்தியில் உணர்வுபூர்வமாக தற்பொழுது வெளிக்காட்டும் இதை பற்றிய மிகவும் விரிவான பாடல்கள் வந்து மிக விரைவில் தமிழகம் வானொலியின் முகநூல் வாயிலாகவும் யூடியூப் தளத்தினூடாகவும் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய ஆதரவுகளையும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எப்பேற்பட்ட உங்களுடைய அந்த ஆதரவுகள் கிடைக்கும் என்று நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அதே போன்று இன்றைய தினமும் இவர்களுடைய வயதினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகவும் பெரியவர்கள் கிடையாது, சிறியவர்கள். நாங்கள் எவ்வளவோ பெரியவர்களாக இருந்து தமிழுக்கு என்ன சேவை செய்தோம் என்று எங்களுடைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் இந்த வயதில் இந்த நேரத்தில் தமிழுக்காகவும் தமிழ் கலை கலாச்சாரத்திற்காகவும் மிக பாடுபடுகிறார்கள். அழிவின் விளிம்பில் இருக்கும் எங்களுடைய நாட்டார் வழிபாடு இருக்கிறது. அதையும் தற்பொழுது உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்காக வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவர்களுடைய முழு மூச்சாக இருக்கிறது. நன்றி, இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக இதை சொல்லிக் கொடுத்தமைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் கற்பித்து கொடுத்தது தாலாட்டு பாடல், ஆரம்ப வணக்க பாடல், இதை தவிர ஏராளமாக எக்கச்சக்கமாக ஏதாச்சும் சொல்லி தந்தாங்களா? பொருள் சொல்லி தந்தவங்க. பொருள் எப்படி? உடுக்கு பொருள் நம்மளோட ஆள் கேட்குறப்ப நம்ம உடுக்கு பொருள் சொல்லணும். சரி, அதாவது உங்க மத்தியில் அந்த கேள்விகளை எப்படி தொடுப்பாங்க, அதற்கு பின்பு நீங்கள் அந்த பொருளை வந்து எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் பொருளை சொல்லுவீங்க. சரி, அதாவது நான் வந்து முறைமையாக உடுக்கு ஓசையை பற்றி படித்தவன் கிடையாது. நான் இன்று இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றேன். அதாவது நான் பாடசாலைகள் கல்வி பயின்ற நாட்களில் வந்து வில்லிசை பாடல்களில் வந்து இசைக்கருவிகள் வந்து வாசிப்பது வழக்கம். அதில் நான் வாசிப்பது வந்து இந்த தபேலா போன்ற இசைக்கருவிகள் தான் வாசிப்பேன். ஏதோ உடுக்கையும் எனக்கு வாசிக்க ஆசைப்படுகின்ற நேரம் மற்றவர் வாசிக்கும் போது நான் அதை தூக்கி அடிச்சும் பார்ப்பேன். ஆனால் இது பற்றி முழு விவரங்கள் தெரியாது. ஆனால் நீங்கள் முறைமையாக இதை பயின்று வாசிப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. சரி, அந்த பொருளை வந்து இப்ப சொல்லிக் கொள்ளலாமா உங்களால? சரி, சொல்லுங்க. உடுவடுத்து பிடித்த ஹைக்கு ஆதி சக்தி யோங்கி யோங்கி அடித்த ஹைக்கு யோங்கார சக்தி துடுக்குடனே வளையமது பிரதிமதி தூங்குகின்ற சல்லடமோ சிவனுடைய சடையமது எடுக்கு முன்னே இம்மொழி உரைத்தேன் ஐயனே இனியேனு முடுவடுத்து தறிக்கொண்ணாதோ. சரி, இப்பேற்பட்ட பொருள் தான் உங்களுக்காக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஏதாச்சும் சொல்லி தந்தாங்களா, இல்லை இவ்வளவு தானா? ஏண்டா இப்போ ஆரம்பம் என்ற தலை உங்களுக்கு படிப்படியில இருந்தால் கொண்டு போவாங்க இல்லையா? சரி, இவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய இந்த திறமைகளையும் எங்களுடைய மக்களுக்கான அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கும் இதை பற்றி தகவல்களை கொண்டு சேர்த்தமைக்கு மிக்க நன்றி. சரி, இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேரத்துக்கும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்களுடைய இந்த திறமைகளை வந்து உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு காட்டியமைக்கு மிக்க நன்றி. இறுதியில் யாருக்கெல்லாம் நன்றி கூறணும் என்று ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க. எங்களுக்கு குருவாக இருந்து இப்படி ஒன்று நடத்தணும்னு சொன்னேன் தேவசூரராஜ் ஐயாவுக்கு நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி எங்களை ஊன்றுகோலாக இருந்து இப்போ எங்களுக்கு பயிற்றுவிக்க கொண்டிருக்கும் புலக்ஷனா மற்றும் கிளிந்தனாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழகம் வானொலி எஃப்எத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய சேவைகள் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போன்று உங்களுடைய அதீத திறமைகள் மேல் 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 இடத்திற்கு சென்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு எங்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சாரம் தெரிய வேண்டும். மிக்க நன்றி. நன்றி நன்றி. இந்த உடுக்கை என்பது
அதாவது உடுக்கைக்கு ஆங்கில பெயரில் கூட உடுக்கைதான். ஏனென்றால் இது ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இதற்கு உடுக்கை என்று தான் பெயர் இருந்தது. ஆங்கிலத்திலும் இப்போது உடுக்கை என்று தான் கூறப்பட்டு வருகிறது. உடுக்கை என்பது பல்வேறு தமிழக நாட்டுப்புற சடங்குகளில் பயன்படுத்தப்படும். இலங்கையில் கூட இப்போது அதிகமான நாட்டுப்புறங்களில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. கிராமிய இசைக்கருவிகளில் ஒன்றாகும். கிராமப்புற கோயில்களிலும் முக்கியமாக மாரியம்மன் கோவில் சமய சடங்குகளிலும் இது ஒலிக்கப்படும். தோல் இசைக்கருவியான இதை கைகளை கொண்டு இசைக்கலாம். உலோகத்தால் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட இரு பக்கங்களும் விரிந்து இடை சிறுத்து பறித்திருப்பதால் இதை இடை சுருங்கு பறை என்றும் துடி என்றும் அழைப்பர். கரங்கம் ஆடும் போதும் பஜனைகளின் போதும் பூசாரி உருவேற்றுவதற்காகவும் அதே போன்று வில்லிசை பாடுகளிலும் இது முழங்கப்படுவதுண்டு. இது ஒரு இந்திய பாரம்பரிய தல இசைக்கருவி மாத்திரமின்றி இப்போது இலங்கையின் அதாவது தமிழர்கள் வாழும் பகுதியில் கூட இது பயன்பாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் தோன்றியதாக கருதப்படுகிறது. அதாவது ருத்ராட்ச பூமியில் இது முறையே தமிழ்நாடு, கேரளா மற்றும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. டமாரம் மற்றும் இடக்கை போன்ற தாள இசைக்கருவிகள் உடுக்கையை ஒத்ததாக உள்ளது, ஆனால் அளவில் வேறுபடுகிறது. பொருளடக்கம் கூட இதற்கு கூறப்படும். மறைமுகமாக உடுக்கையின் அமைப்பு பிரபலம் இசைக்கருவியை பயன்படுத்தும் முறை நன்கு அறியப்பட்ட கலைஞர்கள் இவற்றையும் காணவும் குறிப்புகளும் இருக்கிறது. இந்த குறிப்புகள் உடுக்கையின் அமைப்பு தொகுப்பு பற்றி நாங்கள் பிறகு விரிவாக பார்க்கலாம். இப்போது இணைந்திருக்கும் எங்களுடைய உறவுகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் பார்வையிட்டு நாங்கள் இவரிடமும் கேட்டு பேசலாம். ராமகிருஷ்ண ராஜா, இனிய வணக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் உரித்தாகட்டும். இந்த கலைஞர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று எங்களுடைய கலைஞர்களுடைய திறமைகள் மாத்திரமின்றி இது எங்களுடைய தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஆகவே இதை நீங்கள் பகிர்ந்து ஆதரவு தர வேண்டும். லட்சுமி அருமை தம்பி, காலத்தால் அழியாத சின்னம் கலை, அதனை பற்றி ஒளியை பரப்பியதற்கு மிக்க நன்றி என்று கூறியிருக்கிறார். மிக்க நன்றி அம்மா. அது சிவகாசியில் இருந்து எங்களுடைய அன்பான சொந்தம். அதே போன்று நெற்றிக்கண் மனோகரன் கூட வாழ்த்துக்கள் தம்பி, தமிழகத்திலிருந்து நாடு கடந்த தமிழர்கள் என கூறியிருக்கிறார்கள். நன்றி. அதே போன்று ஊர்காவலன் என்ற திரைப்படத்திலிருந்து மாசி இது பாடல் கொடுக்கிற நேரம் இல்லை, இது இவர்களுக்கான முழுக்கமாக சமர்ப்பிக்கப்பட்டது. மாசி மாசம் தான் கெட்டி மேளம்தான் என்ற பாடல் தாருங்க கேட்டிருக்காரு. இது பாடல் கொடுக்க வேண்டிய நேரங்கள் இல்லை. அதே போன்று ஸ்ரீனிவாசன், இனிய மாலை வணக்கம் தம்பி என கூறியிருக்கிறாங்க. வணக்கம். அதே போன்று நாகராஜன் பாண்டி, கார்த்திக் ஹரீஷ், அதே போன்று லட்சுமி அம்மா, தம்பி கும்மி பாடலுக்கு கொஞ்சம் அடிக்க சொல்லுங்க. சரி, அவர்களுக்கு கும்மி பாடலும் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வந்து வாசிக்க சொல்றோம். அதே போன்று உயிரான உறவுகள் மரபாத நினைவுகள் என்ற முகநூல் வாயிலாகவும் அதே போன்று ரத்தினம் எழுதியிருக்கிறார். சிறிய உடுக்கை குடுகுடுப்பை காரர்களிடம் இருந்துதான் வாங்கி அடித்து பார்த்துள்ளேன். அவர் அடித்து பார்த்திருக்கிறார். உடுக்கை எங்கள் ஊரில் பேயோட்டமும் பயன்படுத்துவார்கள், நான் அடித்து பார்த்ததில்லை. சரி, அதாவது நிறைய பேர் வந்து இதை வாசித்து பார்த்ததில்லை, அனுபவம் கிடையாது. ஆனால் இங்க பாருங்க, சின்ன இளம் வயதுடையவர்கள் எந்த அளவுக்கு எப்பேற்பட்ட, அதாவது நாங்கள் எண்ணி கூட பார்க்காத அளவிற்கு அவர்களுடைய திறமைகள் வந்து இங்கே இருக்கிறது. ராமகிருஷ்ண ராஜா, அருமையான இசை உடுக்கை இசை வாழ்த்துக்கள் தம்பி எனவும் செல்வராஜன், அது போன்று திருப்பலகாமத்திலிருந்து சதீஷ் பிரபா, கழுதாவிலிருந்து வர்ஷா பவி, ரவிக்குமார் அருமை என்றும் நாகராஜா என்று எனது மகள் கோபினாவுக்கு பிறந்த நாள் கூற சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் அதாவது ஒரு சுபமான நேரம் இல்லையா அந்த நேரம், அதாவது எங்களுடைய பாரம்பரியத்தினை வெளிப்படுத்தும் நேரம். இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களின் கூறுகின்றோம். அதே போன்று சதீஷ் பிரபா அருமை என்றும் கேமா, இது அருமையான நிகழ்ச்சி தம்பி, இது போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது நன்றி என கூறியிருக்கிறார். மிக்க நன்றி. இதைத்தான் உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்த்தேன். அதே போன்று உபநடேஷ் கணேசன் மற்றும் லக்ஷ்மி, உண்மை தம்பி, கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும், இசையிலும் சிறந்து விளங்க வேண்டும், வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார். சரி, அதே போன்று இப்போது நாங்கள் இவர்களை பற்றிய முழு விவரங்களை நாங்கள் கேட்டறியலாம். இவர் சின்னவர் தான், அதிகமான கேள்விகளை கேட்டால் கோபம் கூட வரலாம். வணக்கம் தம்பி. கிட்ட வாங்க, நல்லா கிட்ட வாங்க. சரி, ஒளி வாங்கிய கிட்ட வச்சுக்கணும், சரியா? வணக்கம். சிரிச்சு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஆள் கூட பெருசு இல்லை, ஆனால் அவருடைய திறமை ஆளை விட பெருசு. நீங்க பார்க்கலாம். கல்வி பயிருங்க இல்லையா, பள்ளிக்கூடம் போறீங்க. தரம் எத்தனை இல்லை கல்வி பயில்றீங்க? 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டுல வெறும் 7ஆம் ஆண்டு தான் பாருங்க. இவருடைய திறமைகள் இப்பேற்பட்ட திறமைகளாக இருக்க போகுது என்று சொல்லி இந்த இடத்துல உங்களுடைய தாய் தந்தையுடைய பேரை சொன்னால் அவர்களுக்கும் ஒரு பெருமை உண்மையில் வந்து கிடைக்கும். அவர்கள் வந்து இப்பேற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுடைய அப்பா, உங்களோட அம்மாவோட பேரை வந்து சொல்லிக் கொள்ளுங்க. எங்கள் அப்பாவோட பேர் யோகராசா, அம்மாவோட பேர் விமலா. சரி, உங்களுக்கு இந்த அதாவது இந்த இசை கருவி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வீட்டை வந்து அவர்கள் அழைத்தார்களா, இல்லை நீங்களாகவே தேடி சென்று உங்களுடைய குருவிடமிருந்து இதை கற்றுக்கொள்கின்றீர்களா? இப்போ
நான் வரா நாளையில வீட்டை வந்து கூப்பிடுவாங்க. நான் பெஸ்டா அங்க போனது அவங்க கூப்பிட்டு தான் பண்ணேன். அவங்க கூப்பிட்டு, அதாவது அப்போ உங்களுடைய குருவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அவர்களாக தேடி தேடி அழிவில் விளிம்பில் இருக்கும் இந்த இசைக்கருவியினை வந்து உங்கள் மத்தியில் சந்ததி சந்ததியாக கடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட வேலைகள் எவ்வளவோ இருந்தும் எங்களுக்காக அவர்கள் சிரமப்பட்டு இந்த வேலைகளை செய்வதற்கு காரணம் எங்களுடைய இந்த கலை கலாச்சாரம் அழிந்து போகக்கூடாது என்பது தான். சரியா, புரிந்து கொள்றீங்கன்னா? சரி சரி. அப்போ வணக்க பாடல் உங்களுக்கும் சொல்லி தந்திருப்பாங்க, அதே போன்றும் தாலாட்டு பாடல், கும்மி பாடல் எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா? நீங்க வணக்க பாடலை சொல்லிட்டு தாலாட்டு பாடல் பாடாம அதுக்கு அடுத்தது கும்மி பாடல் என்று சொல்லுங்க. ஏன்னா நேர் கூட கேட்டிருக்காங்க, அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. தமிழகத்திலிருந்து எங்களுடைய அன்பு சொந்தங்கள் கும்மி பாடல், அதாவது உங்களுக்கு கும்மி பாடல் என்று சொல்லும்போது எப்பேற்பட்ட கும்மி பாடல்கள் சொல்லி தந்தாங்க? மாரியம்மன் கும்மி பாடலாம் சொல்லி தந்திருக்காங்க, காளியம்மன் கும்மி பாடலாம். சரி, அவர் பெரியவர் கிடையாது, ஆனால் அவருடைய திறமையை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அவர் திறமையில் வந்து மிகப்பெரியவர். உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுங்க, வணக்கம் சொல்லி அதுக்கு அடுத்ததான் நீங்கள் இந்த கும்மி பாடலை வந்து பாடலாம். சரியா? சரி. அனைவருக்கும் வணக்கம். கதானே எங்கிட்ட கமாட்டி எங்கள் கண்ணுள்ள காரிகை தாயார் மேல். கதானே எங்கிட்ட கமாட்டி எங்கள் கண்ணுள்ள காரிகை தாயார் மேல். தமிழ் அங்குமே ஓடுதல் தந்தி மூகவனுங்க பாவே. அனை மூகவன் நாடை போற்றி எங்கள் அம்பிகை மாறி புகழ் பாட. அனை மூகவன் நாடை போற்றி எங்கள் அம்பிகை மாறி புகழ் பாட. இருந்த சீலம்படுத்தி கடத்தானே கும்பிரதாயவரியே. கிட்ட இருந்த சீலம்படுத்தி கடத்தானே கும்பிரதாயவரியே. புதுக்கள் வாங்க தாபம் இருந்த எங்கள் பதினி கண்ணகைத்தாயாரே. கதானே எங்கிட்ட கமாட்டிதிலை காதிலே தாண்டவம் செய்தவளே. கதானே எங்கிட்ட கமாட்டிதிலை காதிலே தாண்டவம் செய்தவளே. கட்டி மாறு மகளே வந்து நாட்டம் புரியவளே. விராதி வீரனும் நடக்க தங்கை விரி நீ சொல்லி நீ விநடக்க. விராதி வீரனும் நடக்க தங்கை விரி நீ சொல்லி நீ விநடக்க. விராதி குலப்படையுடனே நீயும் போயினாய் தக்க நின்றவரே. புகம்பமாகிய வழியிலே நீயும் மிகம்பமாக மிக பொருதி. புகம்பமாகிய வழியிலே நீயும் ஏகம்பமாக மிக பொருதி. ஏகமருந்திய காவியை போய் புவிய ரத்தம் குடித்தாயே. மிக்க மிக்க நன்றி. மூச்சு வாங்குதா கொஞ்சமா? சரி, தரம் 7 தான் இவர் வந்து கல்வி கேட்கிறார். இவருடைய இந்த அதீத திறமைகளை உங்களுக்கு பார்க்கும்போது தெரிகிறது இல்லையா, எந்த அளவிற்கு இவர் வந்து இப்போ இதை வந்து இவருக்கு பயிற்றுவித்த குருநாதர்களுடைய அந்த கஷ்டங்கள் இருக்கும். இவர்களுக்கு பின்னால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவர்களுக்கு இந்த திறமைகளை தற்போது ஊற்றுவித்து பழக்கி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இது வந்து இப்போ நீங்கள் பாடியது கும்மி பாடல். நேர்கள் கேட்டிருந்த மாதிரியே மாரியம்மனுக்கு ஒரு கும்மி பாடலை வந்து பாடி காட்டிருக்காங்க. சரி, வேற ஏதாச்சும் சொல்லி காட்ட போறீங்களா? இல்லை இவ்வளவு தான்? என்ன சொல்ல போறீங்க? முத்து மாரியம்மன் தாலாட்டு. சரி, இவர் அடிக்கும் போதே எனக்கு சொல்லணும்னு தோணுது. என்ன தெரியாமல் உடம்புக்குள்ள ஒரு உணர்ச்சி. என்ன சொல்வது, தமிழர்களுடைய பாரம்பரிய இசை எதை எடுத்து அடித்தாலும் அது அப்படித்தான். குறிப்பாக சொல்ல போனால் ஆதி தமிழனின் பறையடா, அதை எடுத்து நீ எதிரி முகத்தில் அறையடா என்று சொல்வார்கள் இல்லையா? அதே மாதிரி அந்த பறை, உரிமை, உடுக்கை இதெல்லாம் உண்மையில வந்து தமிழர்களுடைய பாரம்பரியம். ஆனால் அது அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்பதனை நீங்கள் மறந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்காக நாங்கள் அடுத்ததாக சரி அம்மா வரணும் வாரளம் முத்துமாரி. அம்மா வந்தனமோ நிறுத்தி அந்த முத்துமாரி. அம்மா வரணும் வாரளம் முத்துமாரி. அவள் மன்னதிரா விண்ணாதிர முத்துமாரி. அம்மா சிலம்பூகிலே கிளன முத்துமாரி. சிலம்பூ
அட 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 அடடடடடா அற்புதம், அருமை, பிரமாதம். இந்த அளவுக்கு இந்த வயதினை வைத்துக்கொண்டு இந்த அளவுகளே நீங்கள் இந்த அளவுக்கு பிரமாதமாக வாசிக்கும் போது என்னால் கூட நம்ப முடியல. சரி, அதாவது உங்களுடைய குரு நாதாக்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள்கிட்டையும் சின்ன சிறு கேள்விகள் கேட்க இருக்கிறது. உங்களுக்கு இந்த உடுக்கை மாத்திரம்தான் வாசிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறதா, அல்லது அழிவின் விளிம்பில் இருக்கும் உருமி, பறை இதெல்லாம் தமிழர்களுக்காக நாங்கள் மீட்கொள்ளற வேண்டும் என்பது அந்த ஆசை இருக்கிறதா? ஆசை இருக்கு. பறை பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. தமிழகத்தில் இப்போது வடக்கு மாகாணத்தில் கூட அழிவில் விளிம்பில் இருப்பவர்களுக்காக அந்த பறையை வந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு பாட கல்வி கூட இடம்பெற்றிருக்கிறது. உரிமையை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்மளுடைய பகுதிகளில் இல்லை. ஆனால் அதை நாங்கள் மீட்டெடுக்கலாம், மிக அண்மையில் அதற்கான ஒழுங்குபாடுகள் செய்யலாம். சரி, இவ்வளவு தூரம் வந்து நீங்கள் இந்த இசைனை இந்த சின்ன வயசுலேயே வந்து எனக்கே நம்ப முடியாமல் இருக்குதுப்பா. சரி, எங்களுடைய நேயர்களுக்கு காண்பித்தமைக்கு மிக்க நன்றி. சரி தம்பி, இவ்வளவு நீங்கள் எங்களுக்காக தந்ததுக்கு எனக்கு அதாவது நானும் உங்கள் மத்தியில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஆசையும் அழிவில் விளிம்பிருக்கும் தமிழை பற்றி ஏராளமான எக்கச்சக்கமான உணர்வு பூர்வமான பல வரலாற்றுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் என்னை விட சின்ன வயசுலேருந்து நீ இதற்காக பாடுபடுற அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கிறது. சரி, வந்தமைக்கு மிக்க நன்றி. விடைபெற்று செல்ல போறீங்க, இறுதியாக ஏதாச்சும் சொல்லணுமா? சரி, சொல்லுங்க. என்ன குருவா இருந்த தேவசுகர்தராஜ் ஐயா அவர்களுக்கும், புருஷோத்மன் கிளிந்தண்ணா அவர்களுக்கும், புலக்ஷண்ணா அவர்களுக்கும், என்னை இந்த நிலை கொண்டு வந்த என்னை உலகத்துக்கு வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற தமிழார முனைய வானொலி அனைவருக்கும் நன்றி. நன்றி. நாங்களும் வானொலி சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி. நன்றியா, வாழ்த்துக்கள். சரி சரி. அதாவது உடுக்கையை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரிந்திருக்கும், யார் யாருக்கெல்லாம் தெரியாது என்று சொல்லும்போது அநேகமான உறவுகளுக்கு இந்த உடுக்கையை பற்றி தெரியாது. இந்த உடுக்கையின் அமைப்பு இருக்கிறது இல்லையா, உடுக்கை என்பது ஒரு மணி நேர கண்ணாடி வடிவிலான இடக்கையின் சிறிய பகுதி பாகமாகும். இந்த கருவி சுமார் 8 முதல் 10 அங்குல நீளம் கொண்டது. இதன் இரு முனைகளிலும் 6 முதல் 8 அங்குல சுற்றளவு மற்றும் மையத்தை கொண்டுள்ளது. இக்கருவி பாரம்பரியமாக சூளை எரிக்கப்பட்ட களிமண்ணால் ஆனது. ஆனால் பின்னர் மாறுபாடுகள் ஏற்பட்டு மரத்தால் செய்யப்பட்டவையாக உள்ளது. அப்போது நிறைய பேருக்கு வந்து இது உடுக்கை பற்றி தெரியாது. ஆனால் இது களிமண்களால் வந்து செய்யப்பட்டது என்று யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு கேட்டா, இப்ப நம்ம கிட்ட வாரவங்க கிட்ட கேட்டிருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏராளமானவர்கள் தெரியாது. இப்போது வந்து மரத்தினாலும் இது உலோகங்களினாலும் தான் பயன்பாட்டில் இருக்கிறது. உடுக்கையின் உடல் பகுதியை பற்றி நாங்கள் விரிவாக கேட்டு அறியலாம். அவர்களை இப்போது இணைத்துக் கொள்ளலாம். இலங்கையின் கிழக்கு பகுதியில் மீன்பாடும் தேனாடம் நம் நாடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் பேசும் மக்களின் உறவு பாலமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் இணைய வானொலி. அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த உடுக்கை ஓசையை வந்து மேல் கொணர வந்து எல்லா சொந்தங்களுக்கும் நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது. இவர்களுடைய விரிவானதொரு பாடல் வந்து நாங்கள் முழு விபரமாக ஒரு நாளைக்கு தமிழகம் வானொலியின் முகநூல் வாயிலாகவும் யூடியூப் தளத்தினூடாகவும் முழு பாடல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கூறி இணையலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ஓரிரு சகோதரர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். கார்த்திக் ஹரிஷ் அருமை பிரகலாதன் சகோ நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். இவ்வாறான திறமைகளை கொடுத்த தமிழகத்திற்கு வாழ்த்துக்கள் என்றும், சரவணன் வாழ்க வளர்க என்றும், லக்ஷ்மி அதுபோன்று சுரேந்திரன் பி அருமை தம்பி சிறப்பாக பாடினீர்கள் என்றும், ராமகிருஷ்ணன் அழிவின் விளிம்பில் இருக்கும் இது போன்ற இசையையும் இசை கலைஞர்களையும் ஊக்கப்படுத்தும் தமிழகம் இணைய வானொலிக்கு வாழ்த்துக்களிடமும், கார்த்திக் ஹரிஷ் அதே போன்றும் லக்ஷ்மி அருமை தம்பி எனவும் தமிழகம் என் சுவாச காற்று என முகநூல் வாயிலாக நிகழ்ச்சி தொகுப்பு அருமை பிரகலாதன் என்று கூறியிருக்கிறார். நன்றி. அதே போன்று ரேகன் மூர்த்தி உண்மையிலே மேல் சிலுத்து போச்சு திறமைக்கு நன்றி என கூறியிருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல அருகில், அதாவது இந்த தொலைபேசியினூடாக பார்க்கும் உங்களுக்கே இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அருகில் இருக்கும் எனக்கு எவ்வாறு இருக்கும். சரி, அதே போன்று சிவபெருமான் வணக்கம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. உங்கள் தொடர்புடைய தொலைபேசி இலக்கம் பதிவிடும் நன்றி என கூறியிருக்கிறார். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0
0947788 8001 எனும் வாட்ஸ்அப் கலையம் இலக்கு இருக்கிறது. அதே போன்று 0099595000039 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு பேசலாம். இப்போது இவர்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாக லக்ஷ்மி தாய் சக்தி அம்மன் ஆசி பெற்ற பிள்ளைகள் பல்லாண்டு காலம் வாழ்க்கை எனவும் சுரேந்திரன் வணக்கம் தம்பி எனவும் சகிலா சிவானந்தம் இவ்வாறான கலைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வாழ்த்துக்கள் என்றும் கூறியிருக்கிறார். மிக்க நன்றி. வணக்கம். 8 அடி தூரத்தில் இருக்காதீங்க. கொரோனா இப்போ கொரோனா இல்லையா, அந்த பயத்தில் வேற இருப்பார் போல இருக்கு. சரி, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ஏன்னா நம்ம நாட்டுப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து பயப்பட தான் வேணும் கொரோனாவுக்கு. இருந்த போதிலும் நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி இல்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் போது எங்களுடைய கலாச்சார உணவுகளை தான் உட்கொண்டு வருவீங்க. அதிலும் அந்த வேப்பிலை சாறுலாம் வந்து குடிப்பீங்களா? நீங்கள் குடிப்பீங்க. பிறகு என்ன? சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்கள். சிவலிங்கம் சஞ்சயன். என்ன பேர்? சிவலிங்கம் சஞ்சயன். சிவலிங்கம் சஞ்சயன். உங்களோட அம்மா அப்பா பேர் வந்து இணைச்சு கொண்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் வந்து இந்த காணொலியை பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். என் மகனும் தமிழுக்கு மிக பாடுபடுகிறான் என்று சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கும் வந்து மிக பெருமையாக இருக்கும். சரி, அவங்க அம்மா பேரையும் சொல்லிக்கொள்ளுங்க. சதாலட்சுமி. சதாலட்சுமி. பாடசாலைக்கு போறீங்களா? என்ன தரத்தில் கல்வி கற்கிறீங்க? 8ஆம் தரத்தில் கற்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறவங்க வந்து தரம் 6, தரம் 7, தரம் 8 என்று தான் இருக்கிறார்கள். மிகப்பெரியவர்கள் கிடையாது. ஆனால் இவர்களுடைய திறமை வந்து மிகப்பெரியது. சரி ஐயா, உங்களுடைய குருநாதா அவர்களுடைய பேர்களையும் சொல்லி நீங்கள் அறிமுகம் செய்தீங்கன்னா இந்த நேரத்தில் நன்றாக இருக்கும். இப்போ எங்களை ஊக்கப்படுத்தினாக்கள் வந்து தேவ சிவராஜ் ஐயா, பிறகு பிளஜன், பிறகு கிளிந்தன் அவர்கள் எல்லாம். சரி சரி சரி. உங்களுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறதா? இந்த கலையை நான் பயின்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கிறதா? இருக்கிறது. மிகப்பெரிய ஆர்வம் இது. சரி, இன்றைய தினமும் நீங்கள் வருகை தந்திருக்கீங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு இசை சமர் என்று கூட சொல்லலாம். சும்மா தப்பட்ட கிளியும் வரைக்கு எங்களுடைய பறையினி எங்களுடைய முப்பாடர்கள் அடிப்பார்கள். அதே போன்று இந்த நேரத்தில் நீங்கள் அந்த உடுக்கு யோசையை வந்து அடிக்கும்போது ஏராளமான சொந்தங்களுக்கு அந்த உணர்வு எவ்வாறு இருக்கிறது என்றும் நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு என்னென்ன வித பாடல்கள் சொல்லி தந்திருக்கிறார்? கும்மி பாடல், வணக்க பாடல், அதே போன்று குளவி பாடல்கள் சொல்லி தந்திருக்காங்களா? குளவி பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய நேயர்கள் கேட்குறாங்க. சரி, அவர்கள் அதாவது குருநாதாக்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த குளவி பாடல்கள் தெரியுமா இல்லையா என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக கிடைத்திருக்கும் அன்பு சொந்தங்கள், இவர்களுடைய திறமைகள் வந்து ஊக்கப்படுத்தி தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய கலை கலாச்சாரத்தினை மேலும் உயர்த்த வேண்டும் என்று உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் இவர்களுக்கான இந்த இசை தட்டுகள் வந்து மிக குறைவாகவே இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் மத்தியில் இருப்பது தற்போது இந்த உடுக்கை இசைக்கருவி மாத்திரம்தான். ஆகவே வந்து பாரம்பரிய கலை கலாச்சாரம் மிக்க நீங்கள் ஏனைய இசைக்கருவிகளும் இருக்கிறது. அந்த இசைக்கருவிகளும் இவர்கள் வேண்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உதவிகள் இவர்களுக்கு தேவைப்படும். அதே போன்று நீங்களும் 00447880001 எனும் எங்களுடைய கலைக்கு வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு இவர்களுக்கான உதவியினை நீங்கள் செய்யலாம். இப்போது இவர்கள் மத்தியிலிருந்து இவர்களுக்குள் இருக்கும் புதைந்து கிடக்கும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி உங்கள் மத்தியில் தெரியாமல் இருக்கும் இந்த இசைக்கருவியை பற்றி நாங்கள் எப்படி இருக்கின்றது உங்களுடைய உணர்வுகளை நான் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். சரி ஐயா, சரி நீங்கள் பாடுறீங்களா? அப்போ சரி, என்ன பாட போறீங்க? இப்போ வணக்கம் சொல்ல போறீங்க. வணக்கம் சொல்லி பாடுறீங்களா? இல்லை, என்ன பாட போறீங்க? மாரியம்மன் காவியம். சரி, எடுத்து விடுங்க பார்ப்போம். முதல் விளையோ முடையமார் வளவும் திமிதமாமும் மதத்தைந்து
மிக்க நன்றி ஐயா. மாரியம்மன் காவியம் மாத்திரம் பாடிருக்கிறீங்க, வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏராளமானவை, அதாவது ஒரு கால ஆண்டு பூர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் ஏராளமானவற்றை உங்களுக்கு கற்று தந்திருப்பாங்க. இன்னும் அதிகமாக நான் உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். சரி, அடுத்ததையும் பாடி காட்டுங்கய்யா. அம்மா தந்தன தொந்தானம் அம்மா தாயாரே மாறே அம்மா தானின தொந்தானம் அம்மா தாயாரே மாறே அம்மா ஆராவம் ஆராவம் தாயாரே மாறே அம்மா வந்தெழும்பும் நேர்மை என்ன தாயாரே மாறே அம்மா கடவாயிரண்டாலும் தாயாரே மாறே அம்மா கக்குதம்மா செங்குருதே தாயாரே மாறே அம்மா வரபவனி சரி, மிக்க நன்றியா. உங்களுடைய இந்த திறமைகள் வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில் காண்பிக்கப்படும் போது அவர்களுடைய அந்த வரவேற்க தக்க வார்த்தைகளும் அதிகமாக இருக்கிறது. மிக்க நன்றி. இப்பேற்பட்ட திறமைகளை வந்து எங்களுடைய மக்களுக்கு விடாமல் நீங்கள் விடாமுயற்சியோடும் மேற்கொணர வந்து நீங்கள் வந்து காண்பிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இறுதியில் வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் என்று ஆசைப்படுகிறீங்க? எங்களை ஊக்குவிச்ச ஐயா சுவீரராஜ் ஐயா அவர்களுக்கும், இது புலஜன் அண்ணா அவர்களுக்கும், கிளிந்தன் அண்ணா அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றோம். தமிழகம் இந்த ஊர் இது உலகம் முழுவதும் எங்களை காண்பித்த தமிழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இந்த உடுக்கை இருக்கிறது இல்லையா, உடுக்கை, இதை பற்றி ஏராளமான உறவுகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது. சமன் பதியூர் பேட்டையன் கூட இணைந்திருக்கிறார். நான் புலனறுவை இந்த குருமார் ஒன்றியம் பாடல் அருமை, ஆனால் சிறு வேண்டுகோள் அன்பரே. உடுக்கையின் பொருள் அறிந்தால் நிச்சயமாக நிற்கும் நிலை அறிய வேண்டும். அதாவது உடுவை தெரிக்கும் போது ஆசனம் இடுவது அழகல்ல, நின்று படித்தால் சிறப்பு. இருந்தும் வாழ்த்துக்கள் அன்பு தம்பி எனக்கு இருக்கிறார். மிக்க நன்றி. இப்பேற்பட்ட கருத்துக்களை தந்தமைக்கு மிக்க நன்றி. அவர்கள் வந்து சிறுவர்கள், நீங்கள் சொல்லித் தருவதில் இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்தவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ளலாம். வாங்க தம்பி. வணக்கம் ராஜா. சிரிப்பை பார்த்தீங்களா? அப்படியே தேன் வடியும் பால் வடியும் சின்ன முகம், சின்ன புள்ள தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வயசுலாம் கிடையாது, சின்ன சின்ன பெரியனுங்க தான். ஆனால் திறமைகளை வெளிக்காட்டுறதுல பெரியவங்க நம்மளை விட. சரி ஐயா, கொஞ்சம் கிட்ட வாங்க. அப்படியே எடுத்த உடனே அப்படியே உடுக்கி கையில் எடுத்துட்டார், உங்களுக்கு அடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி. சரி, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சத்தமா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது உங்களுடைய சத்தத்தில் தான் இருக்கிறது, இதிலிருந்து அதிகமான சத்தம் வருமா என்று நேயர்களுடைய ஆவல்கள். சரியா? சரி, பள்ளிக்கூடம் போறீங்க இல்லையா? என்ன தரம் படிக்கிறீங்க? தரம் 6. தரம் 6. எப்படி? சரி, தரம் 6 அவர் வந்து கல்வியை கற்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய குருநாதா இவர்களெல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக உங்களுடைய மாதா குருவை வந்து நீங்கள் அறிமுகம் செய்தால் உங்களோட அம்மாவுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே போன்று நேயர்களுக்கும் தெரியும், குறிப்பாக உங்களுடைய ஊரில் இருப்பவர்களுக்கு தெரியும், இந்த பையனா இவங்களோட பசங்க தான் நல்லா செய்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சரி, அப்போ உங்கள் அம்மா அப்பா பேரை மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. அம்மாவோட பேர் நவனிதா, அப்பாவோட பேர் தில்லைக்கூதன். சரி, உங்களுடைய குருநாதாக்களுடைய பேரையும் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. எங்களோட குருநாதாவோட பேர் தேவர் சுகிரதராஜ். மற்றும் எங்களை இந்த உடுக்கிசை அடிக்கணும் ஊக்கப்படுத்திய புலக்ஷன் அண்ணா, புருஷோப்தன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி. நன்றி 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 ஐயா. சரி, உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும், அதாவது கூறுகிறார்கள் உங்களுடைய இந்த பயிற்றுவிப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு காலம் இன்னும் பூர்த்தி அடையவில்லை, இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு இப்பேற்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஏதாச்சும் உதவிகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உதவிகள் எப்படிப்பட்ட உதவிகள் சொல்ல முடியுமா? அதாவது இந்த உடுக்கை இசை கருவிகள் வந்து குறைவாக இருந்தால் அது இன்னும் வேணுமென்றால் சொல்லலாம். அதே போன்று ஏனைய இசைக்கருவிகள் அழிவின் விளிம்பில் இருக்கும் உருமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாமல் இருக்கலாம். அதை கூட பெற்றுக்கொள்ளணுமா? சொல்லுங்க.
வீடு பட்டுக்கொள்ளணும். சரி, உடுக்கை வந்து இவர்களுக்கு வந்து போதாமையாக இருக்கிறது. ஆகவே வந்து நேர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய உதவிகளை இவர்களுக்கு வழங்கி இவர்களுக்கான அந்த திறமைகளை வளர்த்து விடலாம். நீங்கள் வந்து 0094 எனும் எங்களுடைய கலைக்கு வாட்ஸ்அப்பில் அழைப்பினை மேற்கொண்டு கொள்ளலாம். சரி, இப்போது வந்து நீங்கள் எங்களுடைய நேர்களுக்கு என்ன பாடி காட்ட போறீங்க? பேச்சியம்மன் காவியம். பேச்சியம்மன் காவியம். ஏராளமான காவியங்கள் இருக்கிறது. அதாவது மாரியம்மன் காவியம், பேச்சியம்மன் காவியம், காளியம்மன் காவியம் என்று எக்கச்சக்கமான காவியங்கள் இருக்கிறது. உங்களுக்காக இப்ப பாடி காட்ட போறாரு பேச்சியம்மன் காவியமா? சரி. மிக நன்றியா. இன்றைய தினமும் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைய பெற்றிருக்கும் படுவான்கரை பெரும் நிலப்பரப்பிலிருந்து தமிழ் பேசும் மக்களின் உறவு பாலமாகவும் இலங்கையின் முதல் தர இணைய வானொலியாக்கம் ஒழித்துக் கொண்டிருக்கும் தமிழகம் இணைய வானொலியின் கலைக்கோர்க்களம் நிகழ்ச்சியின் உடுக்கை ஓசை வாயிலாக இவர்களுடைய திறமைகளை நாங்கள் உங்களுக்காக வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இவர்களுடைய திறமைகளை இன்னும் விரிவுபடுத்த உயர்த்துவதற்காக உங்களுடைய உதவிகளையும் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே முடிந்த அளவு உங்களுடைய உதவிகளை இவர்களுக்கு நீங்கள் நாள்கலாம். 009478980001 எனும் எங்களுடைய கலைக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு இவர்களுக்கான உதவிகளையும் நல்கிக் கொள்ளலாம். சரியா, இதை மட்டும்தான் நீங்கள் வந்து கல்வியாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது இன்னும் ஏராளமானவை உங்களுக்கு கற்று தரப்பட்டு இருக்கிறதா? என்னென்ன? தாலாட்டு. என்ன தாலாட்டு? மாரியம்மன் தாலாட்டு, காளியம்மன் தாலாட்டு, பேச்சியம்மன் தாலாட்டு, அவ்வளவுதானா? சரி, இப்போ என்ன பாடி காட்ட போறீங்க? அடுத்துதான் பேச்சியம்மன் தாலாட்டு. சரி, பேச்சியம்மன்லேயே இவர் குறியா இருக்கிறாங்க பாரு. பேச்சியம்மன் காவியம், பேச்சியம்மன் தாலாட்டு, எப்பா. சரி, அதையும் நாங்க கேட்கலாம். மிக்க நன்றி. அவருடைய வயது வந்து சிறிய வயதில், ஆனாலும் அவருடைய திறமைகள் வந்து பெரிதாக இருக்கிறது. உங்களுடைய வயதினை நீங்கள் மீண்டும் வந்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை தரத்தில் கல்வி பயிருங்க அப்படின்னு சொல்லி. தரம் 6 தான். அப்போ தரம் 6 வந்து இவருடைய திறமைகள் இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் தரம் 7, தரம் 8, தரம் 9, தரம் 10 என்று மாறி மாறி போகும்போது இவருடைய திறமைகளும் மாறி மாறி மாற்றம் பெற்று மிக பெரிதாக வந்து சேரும். சரியா, இவ்வளவு நேரமும் எங்களுக்காக இங்கு வந்து எங்களுடைய தமிழர்களுக்கு இந்த உணர்வு பூர்வமான உண்மைகளை, எங்களுடைய வரலாற்றை அழிந்து கொண்டிருக்கும், அழிவின் விளிம்பில் இருக்கும் உடுக்கை ஓசை பற்றிய இந்த தகவல்களை தந்தமைக்கு, அவர்களுக்கு வாசித்து காட்டியமைக்கு மிக்க நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் இறுதி, அதாவது உங்களுடைய இந்த இறுதியில் வந்து யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்க? எங்களை படிக்கணும் என்று ஊக்கப்படுத்திய தேவசூரராஜ் ஐயா அவர்களுக்கும், பிறகு படிக்க ஊக்கம் கூட்டிய புலக்ஷன் அண்ணா மற்றும் புருஷோத்தன் அண்ணா அவர்களுக்கும், மற்றும் தமிழகம் இணைய வானொலி அப்புறம் உங்களுக்கும் நன்றி. சரி இறுதியில் நம்மளுக்கு சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா? மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய இந்த வாழ்க்கை வந்து மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நகர்த்தி செல்லுங்கள். முக்கியமாக தமிழர்களுக்கு இந்த பாரம்பரிய கலை கலாச்சார இசைக்கருவிகள் இன்னும் ஏராளமானவற்றை நீங்கள் வந்து கொண்டு சேர்க்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். நன்றி. சரி,
இந்த இசைக்கருவி பற்றி இதுவரைக்கும் திரைப்படத்தில் தான் நான் பார்த்து இருக்கிறேன் உடுக்கை, இன்றை தான் நேரில் பார்க்கிறேன் என்று கூட பிரபீனா பிரியா கூட சொல்லியிருக்காங்க. நன்றி. அதே போன்றும் புவேந்திரன் சுரேந்திரன் பி இவ்வாறான தம்பிகளை ஊக்கப்படுத்துவது சிறப்பு. நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்கும் எங்கள் தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் எனவும் கூறியிருக்கிறாங்க. நன்றி. அதே போன்றும் எங்களுடைய அன்பான சொந்தங்கள், ஏராளமான சொந்தங்கள் இருக்கின்றார்கள். நாங்களும் உடுக்கையை பற்றி நாங்கள் விவரித்த வண்ணம் இக்கருவி பாரம்பரியமாக சூளை எரிக்கப்பட்ட களிமண்ணால் தான் தயாரிக்கப்பட்டிருந்தது என்றும் சொன்னோம். உடுக்கையின் ஒரு பக்கத்தில் ஒலி எழுப்பப்படுகிறது மற்றும் தாளம் இசைக்காத பக்கத்தில் ஒன்று அல்லது 2 உலோக கம்பி வலைகளை கட்டப்படுகின்றன. இதனை வாசிக்கும் நபரால் அதிக அதிர்வுகளை உருவாக்க முடிகிறது. துணியால் செய்யப்பட்ட ஒரு பட்டை அதை பிடிக்க கருவியின் நடுவில் சரி செய்யப்படுகிறது. பருத்தி சரங்களால் செய்யப்பட்ட வண்ண பந்துகளும் கருவியில் இருக்கும் ஒரு வளையத்தின் வழியால் அலங்காரமாக தொங்கவிடப்பட்டிருக்கிறது இந்த உடுக்கையில் கூட. சரி, இப்போது இன்னும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அதே போன்று வெகு விரைவில் எங்களுடைய தமிழக இணைய வானொலி முகநூல் வாயிலாகவும் யூடியூப் தளத்தினூடாகவும் இவர்களுடைய விரிவான அந்த பாடல்களை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் காத்திருக்கலாம். சரி, அடுத்து அந்த உறவினை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வாங்கப்பா. பாருங்க, இவர சத்தம் கொஞ்சம் பெருசா இருக்கும். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நான் பெருசா எதிர்பார்த்த உங்களுடைய சத்தத்தை சிறுசா இருக்கு. சரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திறமைகள் இல்லை, உங்களை விட திறமைகள் மிக பெரியதாக இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய குரலையும் நான் மிக பெரியதாக எதிர்பார்க்கிறேன். சரி, இன்னும் ஒருமுறை சத்தமாக சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அடேங்கப்பா, இதுவளவு சத்தம். சரி, உங்களுடைய இந்த திறமைகள் வளர்வதற்கு யார் ஊன்றுகோலாக இருந்தாங்க? அதாவது உங்களுடைய இந்த திறமைகள், அதாவது உங்களுக்கு இந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா, நான் உடுக்கை பயின்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த உதவியினை செய்து இந்த அளவுக்கு உங்களை வளர்த்து விட்டது யார்? பிளக்ஸன் அண்ணா, கிளிந்தன் அண்ணா, சுயராஜையா, அவளுக்கு இருந்தா. சரி, உங்களோட பேரை இப்ப சொல்லுங்க. நேருக்ஷன். அப்படி உங்க அப்பா உங்க அம்மா பேரையும் சொல்லுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். உதயகுமார் மஞ்சுளா. வெளிநாடுல இருந்து உங்களோட அப்பா இதை பார்த்து கொண்டிருப்பாரு. நம்ம பையன் நம்மளால முடியாதது நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நம்முடைய கலாச்சாரம் அழிஞ்சு போகும்போது, ஆனா நம்மளுக்கு பதிலாக நம்ம பையன் களத்தில் இறங்கி போராடுறான், இந்த திறமைகள் மூலமாக தங்களுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். சரி, நீங்க எத்தனை மாத காலமாக இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க? ஒரு வருடம் பூர்த்தி ஆயிடுச்சா? இன்னும் பூர்த்தியாகல. ஒரு வருடம் இன்னும் பூர்த்தியாகலாம். சரி, இப்போ ஒரு வருடம் பூர்த்தியானால் இன்னும் எவ்வளவு திறமைகள் இருக்கும். நீங்கள் பள்ளிக்கூடம் போறீங்க இல்லையா? என்ன கல்வி பயிர்லீங்க? 8ஆம் தரம். அப்போ பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு அந்த சின்ன படியன்களும் தரம் 6, தரம் 7, தரம் 8 தான் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய திறமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்கள் மத்தியில் நாங்கள் காண்பிக்கலாம். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பாடி காட்டுறதா இருக்கீங்க? காவியம். என்ன காவியம்? மாரியம்மன் காவியம். உங்களுக்கு கண்ணகி அம்மன் காவியம், கண்ணகி அம்மன் தாலாட்டு பாடல்கள் தெரியுமா? ஏனென்றால் நிகழ்ச்சியின் வாயிலாக ஏராளமான எங்களுடைய உறவுகள் கண்ணகி அம்மன் தாலாட்டு, கண்ணகி அம்மன் காவியங்கள் கேட்க ஆசைப்படுகிறார்கள். காரணம், மாரியம்மன் காவியத்தினையும் மாரியம்மன் தாலாட்டினையும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, கண்ணகி அம்மன் தாலாட்டினையும் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ மாரியம்மன் காவியமா? காவியம். சரி, ஆரம்பிங்க.
சரி சரி, மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த குருக்கள் இருக்கிறாங்க இல்லையா, குருக்கள், அதாவது வந்து எவ்வாறு விதமாக இந்த உடுக்கையினை வந்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த ஒரு சில விதிமுறைகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து எத்தனை விரல்களால் வந்து பயன்படுத்த வேண்டும் என்றும் இருக்கிறது. ஏனென்றால் அது நேர்களுடைய கேள்விகளாகவும் இருக்கிறது. நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது எத்தனை விரல்கள் வந்து பயன்படுத்துவீங்க? 3 விரல். 3 விரல் தான் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய குருநாதா சொல்லி தந்திருக்கிறாரா? 2 விரலாலையும் பயன்படுத்தலாம், 3 விரலாலும் பயன்படுத்தலாம். சரி, உங்களுக்கு சில கேள்விகளுக்கான பதில்கள் தெரியாமல் இருக்கலாம். சரி, உங்களுடைய குருநாதாக்களிடத்தில் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இன்னும் அடுத்ததாக என்ன வந்து சொல்லிக் கொடுக்கணும் என்று இருக்கிறீங்க? ஏதாச்சும்? மாரியம்மன் காவியம் மட்டும்தானா? சரியா, இவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வந்து இந்த இசைக்கருவினை வந்து வாசித்து அழிவில் விளிம்பில் இருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியாது. இது இருக்கிறது என்றே தெரியாது, அழிந்து விட்டது என்று தான் சில பேருக்கு வந்து தெரியும். சில பேரில் பல பேருக்கு, சில பேருக்கு தான் இந்த அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்று தெரியும். இவ்வளவு தூரம் வந்து இதை வந்து எங்களுக்காக காட்டியமைக்கும் இந்த திறமையினை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி இந்த நேரத்தில் எங்களுடைய உறவுகளுக்கான இந்த பாரம்பரிய கலை கலாச்சாரத்தினை மீட்டெடுத்து நீங்கள் சந்ததி சந்ததியாக கடத்த வேண்டும் என்ற உங்களுடைய இந்த நம்பிக்கையில் களம் இறங்கி இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மிக்க நன்றி. இறுதியில் நிகழ்ச்சி நிறைவில் வந்து யாருக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் என்று ஆசைப்படுறீங்க? எங்களை வழிப்படுத்திய சுகிரராஜ் ஐயாவுக்கும், கிளிந்தன் அண்ணாவுக்கும், புலக்சன் அண்ணாவுக்கும், தமிழகம் சார்பாக உங்களுக்கு. சரி, மிக்க நன்றி. இவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய இந்த திறமைகளை வெளிப்படுத்திய நன்றி. உங்களுடைய இந்த திறமைகள் வந்து உங்களுடைய மாத்திரம் புதைந்து போகாமல் சந்ததி சந்ததியாக நீங்கள் கடத்திவிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நடக்குமா? நடக்கும். சரி, மிக்க நன்றி. நீங்களும் உங்களுடைய திறமைகள் எக்கச்சக்கமான ஏராளமான திறமைகள் இருக்கலாம். அதாவது இலங்கையில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தால் பாடும் திறமைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பாடும் திறமை உள்ளவர்களுக்கான இசைச்சமர், அதாவது கலைக்கூர் களம் நிகழ்ச்சியின் வழங்க இசைச்சமர் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பாடும் திறமைகள் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுடைய திறமைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சென்ற வாரம் வந்து நாங்கள் ஆரம்பித்திருந்த இந்த கலைக்கூர் களம் நிகழ்ச்சியினும் அதனூடாக வருகை தந்து களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இருந்து 4 உறவுகள் வந்து தங்களுடைய அதீத திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதே போன்று உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வந்து உங்களுடைய பாடும் திறமைகளையும் வெளிப்படுத்தலாம். அதே போன்று இன்னும் ஏராளமான உறவுகளுக்கான ஏராளமான கலைகளை வெளிக்காட்டும் வண்ணம் தான் இந்த கலைக்கூர் களம் நிகழ்ச்சி இருக்கிறது. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்றீங்களா? கவிதர்ஷன். கவிதர்ஷன். உங்களோட அப்பா அம்மா பேர்? அப்பா அம்மாவோட பேர் சிவதர்ஷினி, அப்பாட பேர் சட்குணலிங்கம். சின்னதொரு படப்படப்பு இருக்கிறது. வரும்போது உடுக்கையை காணும் என்று நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர் வந்து இப்போதுதான் பயின்று கொண்டிருக்கிறார். ஆகவே வந்து சரியான முறையில் வாசிக்க மாட்டார். ஆனால் உங்களுக்காக பாடி காட்ட அங்கிருந்து இன்னொரு உறவின், அதாவது இவருடைய வயசில் தான் இன்னொருவர் வந்து உங்களுக்காக வந்து அடித்து காட்டுகிறார். அங்கிருந்து இவர் வந்து உங்களுக்காக பாடி காட்ட இருக்கிறார். சரி, நீங்கள் வந்து பாடி காட்டுங்க. அகில முழுதும் கெருபயான திரிசூலி ஆதியுடனே நடனமாடு மகமாரி கரியலர் சவுந்தரி சடாச்சரி மாதங்கி சாயுச்ச தேவியுன் தாளினை வலுத்த வரை தங்கு மாதுமையும் மாலுமரனாரும் பள்ளி மணவாளனும் மாதுலட்சுமியும் ககனமுயர் கண்ணனோர் கண்ணகியும் மனதிலுரை காரணியும் அப்பொழுதுமே உதவி செய்வார். ஆதி அபிராமி கவுமாரி திரிசூலி அரலோக பரலோக ஆனந்த ரூபி சோதி மாதவி மக காளிரணசூலி தோடவில் நட்கருட நாடு வரதேவி. சரியா, மிக நன்றி 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 நன்றி. இப்போது நீங்கள் வந்து பாடல்கள் என்று சொல்லி துவங்கி விட்டீர்கள். இது ஒரு காவியமா? காவியம். சரி, இது இந்த காவியம் வந்து எந்த தெய்வத்திற்குரிய காவியம்? மாரியம்மன்.
மாரியம்மனுக்குரிய காவியம் பாடுறீங்க. சரி, இன்னும் ஏதாச்சும் பயின்று இருக்கிறீர்களா வேறு? இல்லை. சரி சரி, இவ்வளவு நேரம் இங்கிருந்து பொறுமை காத்து இவ்வளவு நேரமும் இதற்கு பின்பதாக வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மிக நன்றி. நிகழ்ச்சியின் அதாவது இப்போது நீங்கள் இறுதியில் யார் யாருக்கெல்லாம் நன்றி கூறணும் என்று கடமைப்பட்டிருக்கிறீர்கள்? சுயதராஜ் ஐயாவுக்கும் புலஜனனாவுக்கும் இருவருக்குமா? புருஷோத்மன் சின்னதொரு படப்படப்பு இருக்கிறது. சரி, நன்றி நன்றி ஐயா. அதாவது வெகு விரைவில் வந்து நீங்கள் அந்த உடுக்கு ஊசியை வந்து அடிப்பதற்கு வந்து பயின்று கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், முன்கூட்டிய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி, உறவுகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகளெல்லாம். நாங்களும் நிகழ்ச்சியில் முடிவடை செய்யும் நேரம் தருவாய் நெருங்கி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய திறமையினை வெளிப்படுத்திய ஒரு உறவு கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது தான் அதை வந்து அதிகமாக பயின்றிருந்தார். ஆகவே அவருடைய அதீத திறமைகளை நீங்கள் இப்போது வந்து பார்க்கலாம். வாங்க தம்பி, உடுக்கையை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இவர்களிடத்தில் நாங்கள் இந்த ஓசையினை வந்து கேட்டுவிட்டு நான் வந்து உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். சரி, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து வாசித்து காட்டினீங்க. உங்களுக்கு அதாவது இப்போ வந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே வந்து அவர்களுக்கு உங்களுடைய வயதுகள் வந்து தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய வயதினை நீங்களே வந்து அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்க. எனக்கு வந்து 14 வயது. 14 வயது. உங்கள் அப்பா அம்மா பேர்? அப்பாட பேர் ஜோராசா, அம்மாட பேர் கவிதா. எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கல்வி பயிர்றீங்க? அரசடி மகாவித்யாலயம். சரி, இப்போ என்ன பாடி காட்ட போறீங்க? அதுக்கு முன்பதாக நாங்கள் வந்து அவர்களிடத்தில் ஒரு கேள்விகளை கேட்டிருந்தோம். உங்கள் மத்தியிலும் கேள்வி கேட்கிறோம். உடுக்கை ஓசை வந்து நாங்கள் பிரயோகிக்கும் போது எத்தனை வீரர்கள் வந்து பாவிக்க வேண்டும்? 2 வீரர்கள் அல்லது 3 வீரர்கள் வச்சு பாவிக்கலாம். அது இந்த தோளுக்கு மேல இருக்கணும் முடு. இப்படி நம்ம மார்புக்குள்ள வச்சு அடிச்சா வந்து சத்தம் எழும்பாது. தோல் பட்டைக்கு மேல வச்சு அடிச்சா சத்தம் கம்பீரமாக இருக்கும். சரி, இப்போ என்ன பாடி காட்ட போறீங்க? நரசிங்க தாலாட்டு. நரசிங்கன்னு சொல்லாலே சும்மா கொஞ்சம் ரணகுலமாக இருக்க போகுது. சரி, நிகழ்ச்சியின் இறுதி கட்டம் இல்லையா, வெறித்தனமாக அவர் வந்து வாசிச்சு காட்ட போறாரு. பாருங்க, இவர்களை பற்றி இன்னும் ஏராளமானவற்றை நான் உங்கள் மத்தியில் கூற கடமைப்பட்டு இருக்கிறேன். இவருடைய இந்த நரசிம்ம காவியமா தாலாட்டா வந்து கேட்கலாம். மிக்க நன்றி. நான் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் வெறித்தனம் அடிப்பீங்க அப்படி சொல்லி. அப்படி அடிக்கக்கூடிய ஏதாச்சும் தாலாட்டுகள் காவியங்கள் இருக்குதா? இது எங்களோட கொஞ்சம் வேகம் அடிக்கக்கூடியது கும்மி பாட்டு இருக்கு நிச்சயமாக. ஏன்னா கும்மி பாட்டு வந்து ஏராளமான உறவுகள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து வாசிச்சு காட்டினா இன்னும் சிறப்பாக இருக்கும். கும்மி பாட்டு படிங்க. சரி சரி. காத்தவராயன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. அதாவது தமிழகத்தில் இருப்பவர்கள் கூட இந்த நாட்டார் வழிபாட்டில் காத்தவராயன் வழிபாட்டு வந்து மிக சால சிறந்ததாக பெரியதாக கூட இருக்கும். அதை பற்றி நானும் எதிர்பார்க்கல, நீங்கள் காத்தவராயன் தான் கும்மி பாட போறீங்க அப்படின்னு சொல்லி. சரி, பாடுங்க. தன
அறிவன் புத்திரன் கத்தனை அடித்து நெடுத்து கும்மியாடு தந்தன தனதனதான தனதான தந்தன தனானா தந்தன தனதனதான தனதான தந்தன தனானா அரிய மலை மேல்லாதை கொண்டான் கதான் நம்பிக்கை காமாட்சி தன்னை கண்டான் அரிய மலை மேல்லாதை கொண்டான் கதான் நம்பிக்கை காமாட்சி தன்னை கண்டான் கரிய மனவாரங்கள் வென்று எங்கள் கதவன் பரத பருங்கடே தந்தன தனதனதான தனதான தனானா தந்தன தனதனதான தனதான தந்தன தனானா மஞ்சள் அரைக்கிற வான்மையிலே மர மஞ்சள் மணக்குது உண்மையிலே மஞ்சள் அரைக்கிற வான்மையிலே மர மஞ்சள் மணக்குது உண்மையிலே கண்ணத்து பொள்ளுங்கள் ஒய்யகாமகம் கண்ணை மறைக்குது ஞான பெண்ணே. அப்பா எனக்கு கூடலாம் உடம்பு கூட புல்லரிக்குது. ஏனென்றால் வெகு நாட்களுக்கு பின்பு அதாவது ஆலயங்களில், அதாவது நாட்டார் வழிபாடு தெய்வ ஆலயங்களுக்கு நான் சென்றால் அங்கு தான் பார்ப்பேன். ஆனால் நான் வாசித்த காலம் வந்து பள்ளிக்கூட காலத்தில் நான் வாசித்து, அதாவது வில்லிசை பாடல்களின் மூலமாக நான் வாசித்து பார்த்திருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளவு வேகம், இந்த சின்ன வயசுலே இவ்வளவு அருமையாக அற்புதமாக பாடி வாசிக்கும் இந்த உறவுகளுக்கும் நாங்கள் இந்த வேளையை நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களுக்கான உதவிகளை வந்து நீங்களும் செய்து கொள்ளலாம், ஏராளமான உதவிகளை. சரி, இப்போது வந்து இவர்களுக்கு தேவையான என்னென்ன தேவை என்பதும் இவர்கள் இடத்தில் இருக்கும் அந்த குறைகள் என்ன என்று நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதாவது பாடி அத்தனை பேரையும் நாங்கள் இப்போது நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம். வாங்க. சரி உறவுகளை, இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் இந்த சின்ன சிறு பாலகர்கள் தான். இந்த நேரமும் இவ்வளவு நேரமும் அவர்களுடைய திறமைகளை அதே போன்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களுடைய பாரம்பரிய இந்த கலை இசை கருவிகள் வந்து அழிவின் விளைவில் இருக்கிறது என்று அவர்கள் இடத்தில் இன்னும் என்னென்ன தேவைப்படுகிறது இந்த திறமைகளை மேலும் வளர்த்து கொள்ள என்பதையும் நாங்கள் கேட்டறியலாம். வணக்கம் தம்பிகள். வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு இப்போது என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன தேவைப்படுகிறது என்று நீங்கள் சொல்லலாம். நாங்கள் உடுக்கை மன்றத்தில் சேர்ந்த காலமாக நாங்கள் எங்களோட கைகள்லாம் அடிச்சு பழகினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த கடந்த 15 நாட்களாக தாங்களுக்கு நாங்கள் அடித்து நாங்கள் வாங்கி அதுவும் எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. யாரும் உங்களுக்கு வாங்க உதவி செய்கிறார்கள் இருந்தால் உதவி செய்யலாம். நிச்சயமாக. உடுக்கை மாத்திரமின்றி சரியாயா உங்களுக்கு வந்து அதாவது பாரம்பரிய இசை கலைகளான பறை, உரிமை இதெல்லாம் அடிப்பதற்கு ஆசை இருக்கிறதா? அடிக்க ஆசை இருக்கிறது, எங்களுக்கு கிடைக்கல. சரி, நிச்சயமாக வந்து வெகு விரைவில் இதற்கான உதவிகள் வந்து உங்களுக்காக வழங்கப்படும். ஆகவே நிகழ்ச்சி அந்த காணொலியினை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இவர்களுக்கான உதவிகளை செய்து கொள்ளலாம். 009478980800 என்னும் கலைக்கு வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு இவர்களுக்கான உதவியினையும் நல்விக் கொள்ளலாம். இறுதியில் வந்து நீங்கள் அவ்வளவு பேர் வந்து ஏதாச்சும் தாலாட்டுகள் பாடி சேர்ந்து பாடக்கூடிய தாலாட்டுகள் அது காவியம் ஏதாச்சும் தெரியுமா? சரி தம்பி, இப்ப நீங்க என்ன பாட போறீங்க? பல்லே பேச்சியம்மன் தாலாட்டு. பல்லே பேச்சியம்மன் தாலாட்டு. சரி, இறுதி தாலாட்டு சுவாரஸ்யமாக இருக்க போறது. நிகழ்ச்சியிலிருந்து அவர்களும் விடைபெற்று செல்ல போகிறார்கள். சந்தோஷமாக கேட்கலாம் இந்த பாரம்பரிய தாலாட்டை. அம்மா எங்கே வா
அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா பள்ளையக்காரி எல்லோ பள்ளைய பேச்சு அம்மா பள்ளையக்காரி எல்லோ பள்ளைய பேச்சு அம்மா பழி வாங்கும் சக்தி எல்லோ பள்ளைய பேச்சு அம்மாள தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா மதியருந்தும் வேளையிலே பள்ளைய பேச்சு அம்மா மதியருந்தும் வேளையிலே பள்ளைய பேச்சு அம்மா மானிடரும் கண்டாரோ பள்ளைய பேச்சு சந்தன தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா குடிப்பாலம் சாராயம் பள்ளைய பேச்சு அம்மா குடிப்பாலம் சாராயம் பள்ளைய பேச்சு அம்மா பொத்துளிப்பன் பள்ளரகோ பள்ளைய பேச்சு அம்மாள சந்தன தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா கள்ளி குடிக்கிறையோ பள்ளைய பேச்சு அம்மா கள்ளி குடிக்கையிலே பள்ளைய பேச்சு தாயே கணவரிகள் கொள்ளுதம்மா பள்ளைய பேச்சு அம்மாளே தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா கஞ்சா குடிக்கையிலே பள்ளைய பேச்சு அம்மா கஞ்சா குடிக்கையிலே பள்ளைய பேச்சு அம்மா கண்ணிரண்டி குந்தலிட்டாள் பள்ளைய பேச்சு அம்மாளே சந்தன தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா பைத்தியக்காரி என்று பள்ளைய பேச்சு தாயே பைத்தியக்காரி என்று பள்ளைய பேச்சு தாயே பல பேரும் சொல்லுகினோம் பள்ளைய பேச்சு தாயே சந்தன தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா சுடலையிலே போயிருந்தோ பள்ளைய பேச்சு அம்மா சுடலையிலே போயிருந்தோ பள்ளைய பேச்சு தாயே சுட்டெலும்பி தின்னியல்லோ பள்ளைய பேச்சு அம்மாளே சந்தன தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா அடலனி சுடலையனி பள்ளைய பேச்சு அம்மா நற்சுடலை காவல் கொண்டாள் பள்ளைய பேச்சு அம்மாளே சந்தன தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா தானின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு அம்மா பூதை மூடி இதடி பள்ளைய பேச்சு தாயே பொன்னான ஆலயத்தில் பள்ளைய பேச்சு தாயே கந்தன தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு தாயே கடின தொங்கானம் அம்மா பள்ளைய பேச்சு சரி 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 அவர்களும் இவ்வளவு தூரம் வந்து எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு இந்த அதாவது உடுக்கையை பற்றி தெரியாமல் இருந்த பல உறவுகளுக்கு அவர்கள் வந்து விமர்சித்து அதை பற்றி அந்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு மிக முக்கியமானது இந்த தாலாட்டு பாடல்கள், காவிய பாடல்கள் பாடுவதற்கான புத்தகம். என்ன புத்தகம் வேணும் உங்களுக்கு? மாரியம்மன் திவ்யகாரணி புத்தகம். மாரியம்மன் திவ்யகாரணி மாரியம்மன் திவ்யகாரணி புத்தகம். அதற்குள் வந்து என்னென்ன உள் வாங்கப்பட்டிருக்கிறது, அதாவது தாலாட்டு, கும்மி, எல்லாம் இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்றாக கிடைத்தால் போதுமா?
சரி, நாங்கள் மிக விரைவில் வந்து அதற்கான ஒழுங்குபாடுகளை செய்து தருகின்றோம். இவ்வளவு தூரமும் வந்து அழிப்பில் விளிம்பில் இருக்கும் உறவுகளுக்கு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மேம்பாடும் தேனாடம் நம் நாடும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் பேசும் மக்களின் உறவு பாலமாக படுவான்கரை பெறும் நிலப்பரப்பில் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது இலங்கையின் முதல் தர இணைய வானொலியாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழக இணைய வானொலி. எங்களுடைய வானொலியுடைய முதல் நோக்கம் ஒரு பொழுதுபோக்கு ஊடகம் மாத்திரம் அல்ல, எங்களுடைய அழிவில் விளிம்பில் இருக்கும் தமிழர்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சாரங்களை வந்து கொணர வருவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் அழிவில் விளிம்பில் இருக்கும் உடுக்கை ஓசை பற்றிய தகவல்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார்கள். சின்ன சிறு பாடகர்கள் தான், தரம் 6, 7, 8 இது 3 தான் இவர்கள் கல்வியை பயிர்கின்றார்கள். அவ்வளவு சிறியவர்கள். மிக்க நன்றினை நான் எனது சார்பாகவும் எங்களுடைய தமிழக வானொலி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்கள் மத்தியில் நன்றினை கூறிக்கொள்கின்றேன். நன்றியா. உங்கள் மத்தியில் இது பொதிந்து போகாமல் நீங்கள் சந்ததியாக கடத்தி விடுங்கள். மிக்க நன்றி. நன்றி. சரி, சென்று வாருங்க. சரி, வாழ்த்துக்கள். சரி சரி. இந்த உடுக்கையை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும், யார் யாருக்கெல்லாம் தெரியாது என்று பல கேள்விகளாக இருக்கலாம். சரி, இப்போது நாங்கள் உடுக்கையை பற்றி கொஞ்சம் விரிவாக உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கடமையில் இருக்கின்றோம். இந்த உடுக்கை பிரபலமான இசைக்கருவிகளில் ஒன்றுதான் இந்த உடுக்கை பொதுவாக கோவில் சடங்குகளில் அல்லது நாட்டுப்புற கலாச்சாரத்தில் தாள இசைக்கருவியாக இசைக்கப்படுகிறது. கேரளாவில் சபரிமலை கோயிலில் இருக்கும் ஐயப்பனை முன்னிறுத்தி நிகழ்த்தப்பட்ட ஐயப்பன் பாட்டு உடுக்கை தாள துணியுடன் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது பெரும்பாலும் உடுக்கு பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. உடுக்கு கோட்டி பாட்டு கேரளாவின் ஒரு மிக பாரம்பரிய பிரபலமாக இருந்ததை அறிய முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டிலே இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உடுக்கை பிரபலமான இசைக்கருவியாக இருந்தது என்ற தகவல்களும் காணப்படுகிறது. இலங்கையில் வடமாகாணத்தில் பயன்படுத்தப்படும் முறை உடுக்கை கிடைமட்டமாக பிடித்துக்கொண்டு ஒரு பக்கத்தில் மட்டுமே பொதுவாக வலது பக்கம் ஓசை எழுப்பப்படுகிறது. இடது கை துணி பட்டையுடன் கருவியை பிடிக்க பயன்படுத்தப்படுகிறது. விரல் முக்கியமாக இந்த உடுக்கையை வந்து உடுக்கை வந்து கிடைமாக பிடித்து கொண்டு ஒரு பக்கத்தில் மட்டுமே பொதுவாக வலது பக்கம் ஓசை எழுப்பப்படுகிறது. இடது கை துணிவு பட்டையுடன் கருவியை பிடிக்க பயன்படுத்தப்படுகிறது. விரல்கள் முக்கியமாக குறியீட்டு நடுத்தர மற்றும் மோதிர விரல்கள் உள்ள கையுடன் ஓசை எழுப்பப்பட பயன்படுத்தப்படுகின்றது. நான் நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த உறவுகளிடம் கேட்டிருந்தேன். அவர்கள் வந்து பதில்களையும் கூறியிருந்தார்கள். மேலும் துணி பட்டை இறுக்கமாக அல்லது நெகிழ்வாக வெளியிடப்படுவதன் மூலமாக உடுக்கையொலியின் பண்பேற்றத்தை வந்து சரி செய்ய முடிகிறது. உடுக்கையில் தொங்கும் சரங்குகளை இந்த சரங்குகள் தான் சரங்களை நேரடியாக வந்து இழுப்பதன் மூலம் இறுக்கத்தை சரி செய்ய ஏதுவாக இடது கையின் விரல்களும் பயன்படுத்தப்படுகிறது. இடது கை. ஆனால் வலது கை பயன்படுத்துபவர்கள் வந்து வலது கையினூடாகவும் வந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். நன்கு அறியப்பட்ட கலைஞர்கள் தான், அதாவது உடுக்கை வாசிப்பில் திறன்மிக்க கலைஞர்களாக களியமூர்த்தி பூசாரி மற்றும் கரிவேலில் ராதாகிருஷ்ணன் போன்றோர் அறியப்படுகின்றனர். இந்த கலைஞர்கள் வந்து இவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இவற்றையும் காணவும் இடக்கை உடுக்கை பாட்டு சைவ திருமுறைகளில் குறிப்பிடப்படும் இசைக்கருவிகளில் ஒன்றுதான் இந்த உடுக்கை. ஆகவே வந்து உடுக்கையை பற்றி நாங்கள் விரிவாக கூறியிருந்தோம். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகளுக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்ற உடுக்கை என்பது வந்து தெரியாமல் இருக்கலாம். சரி, இன்றைய தினமும் தமிழக வானொலியின் கலைக்கோர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உடுக்கை ஓசை பற்றிய தகவல்களை உங்கள் மத்தியில் நாங்கள் பகிர்ந்திருந்தோம். நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் நன்றியினையும் கூறிக்கொள்கின்றோம். சரி உறவுகளை, இந்த பாரம்பரிய இசை கருவி, அதாவது இந்த உடுக்கை ஓசை ஒளி அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருந்த ஒருவருக்கு வந்து தான் அறிவிப்பாளராக வரணும் என்ற ஒரு ஆசையும் கனாவும் இருக்கிறதாம். அப்படியா?
ஹோமண்ணா இருக்குதா? சரி, அப்போ எந்த அளவுக்கு சத்தமாக ஒரு அறிவிப்பாளர் பேசணும், எந்தெந்த பாணிகளில் பேச வேண்டும், அதாவது குறிப்பாக நாங்கள் வந்து எப்படி சொல்வது, ஒரு விளம்பரங்கள் செய்யும் போது எப்படி பேச வேண்டும் என பல விதமான பேச்சு திறமைகள் இருக்கிறது. உங்களுக்கு இதை பற்றி பேசணும் என்று சொல்லும்போது நீங்கள் வந்து ஊடகத்துறைகள், அதாவது தொலைக்காட்சியெல்லாம் பார்ப்பீங்களா? அதிகமாக ஓம் பாப்போம். தொலைக்காட்சி பார்ப்பீங்க. அதில் வந்து எப்படி அறிவிப்பு செய்வாங்க, அது நீங்கள் வந்து வீட்டில் இருந்து சொல்லி பார்ப்பீங்க. என்ன கூட நான் வீட்டில் இருந்து சன் தொலைக்காட்சி, அதாவது தமிழக தொலைக்காட்சி, இன்னும் ஏராளமான தொலைக்காட்சியை பற்றி நான் பார்த்து என்னுடைய பாட்டில் நானே பயிற்சி பெற்றுக்கொண்டிருப்பேன். யாரும் வந்து எனக்கு சொல்லித்தரல, பயிற்சி பெற்றுக்கொண்டிருப்பேன். அதை பார்த்து ஏராளமானவர் இவன் பைத்தியக்காரனா என்னோட வீட்டில் கூட பார்த்துருக்காங்க. அப்படி யாராச்சும் பார்ப்பாங்கன்னு நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுடைய திறமைகள் நீங்கள் தான் வளர்த்துக் கொள்ளணும். இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா வீட்டில் இருந்து? இல்லைண்ணா. இது வரைக்கும் செய்து பார்க்கல, ஆனால் இனிமேல் செய்து பாருங்க. நிகழ்ச்சியின் பாலையாக இணைந்திருக்கும் சொந்தங்களை எவ்வாறு இணைத்துக் கொள்வது என்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? அதாவது சுரேந்திரன் பி இணைந்திருக்கும் போது இறைவனின் சிறப்பை பற்றி கலைகளை வளர்க்கும் எங்கள் தம்பிகளுக்கு நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் என கூறி இணைந்திருக்கிறார். இப்படி சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். சுரேந்திரன் பி அவர்கள் இறைவனின் சிறப்பை போற்றி கவலைகள் வளர்க்கும் எங்கள் தம்பிகளுக்கு நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அதே போல சர்மிலன் சிவானந்தம் வடக்கும் நண்பர்களே அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது பற்றி ஜோகாஸ் கண்ணம் அருமை செல்லங்களா வாழ்த்துக்கள் எனவும் சொல்லியிருக்கிறாங்க. யோகாஸ் கண்ணா அவர்கள் அருமை செல்லங்களா வாழ்த்துக்கள் என தெரிவித்துக்கிறார். சரி, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பாளராக வரும்போது ஏராளமான அது மற்றவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு, அதாவது குறிப்பாக ரஜினியை பற்றியெல்லாம் பேசணும்னு சொல்லி ஆசைகள் இருக்குதா? எப்படி பேசுவாங்க? அதை சும்மா நீங்க பேசி காட்டுங்க, பயப்படா. கண்ணா சிங்கம் சிங்களா தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமா வரும். கண்ணா எப்படி? கண்ணா சிங்கம் சிங்களா தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமா வரும். கண்ணா சிங்கம் சிங்களா தான் வரும், ஆனா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். இப்படி அவங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏராளமான நடிகர்கள் வந்து திலகங்கள் வந்து நடித்திருப்பதையும் பார்த்து எங்களால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து முற்றும் முழுதாக இந்த பேச்சு திறமைகள் வந்து சேர்ந்துவிடும். குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து சன் டிவி தொலைக்காட்சியை வந்து பார்க்கும்போதும் அதில் ஒரு பாணியில் வந்து விளம்பர பாணிகள் செய்வாங்க. அதே போன்று எங்களுடைய, அதாவது இலங்கையில் இருக்கும் ஊடகத்துறையில் கூட வித்தியாசமான வேறு முறையில் வந்து இந்த அறிவிப்புகளை வந்து செய்து கொள்வாங்க. சரியா? வந்து உங்களுக்கு இந்த ஆசைகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வந்து தமிழகம் வாயிலாக இணைந்து சரி, இவருக்கு இந்த ஆசை இருக்கிறது. இவர் வந்து இன்றைய தினம் இந்த உடுக்கை ஓசை நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டவர். அப்போது வந்து இவருக்கு நான் இப்போ கொஞ்சம் பயிற்று வைத்து காட்டப் போகிறேன் எப்படி வாசிப்பது அப்படின்னு சொல்லி. கார்த்திக் ஹரிஷ் இணைந்திருக்கிறார். அனைத்து சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள் வளமுடன் என்று சொல்லி இப்பேற்பட்ட வகையில் தான் இந்த பாணியில் தான் நாங்கள் வந்து வாசிக்க வேண்டும். சரியா? அப்போ நீங்கள் வந்து இணைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். ஹார்திக் ஹரிஷ் அவர்கள் அனைத்து சகோதரர்களுக்கும் வாழ்க வளமுடன் முழுமையாக சொல்ல முடியும் என்று இணைந்திருக்கிறார். அதாவது இந்த எனக்கு கூட சரியான முறையில் இந்த லகர் வேறுபாடுகள் சரியான முறையில் வந்து சேராது. பல நேர்கள் கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து வராட்டியும் பிரச்சனை, கொஞ்சம் வந்து இணைத்துக் கொள்ளுங்க. சரியா? ஹார்திக் ஹரிஷ் அவர்கள் அனைத்து சகோதரர்களுக்கும் வாழ்க வளமுடன் என நினைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இணைந்திருக்கும் ஒரு சில உறவுகளை அப்படி இணைத்துக் கொண்டு வாங்க. இணைந்திருக்கும் மற்றும் சில உறவுகளை பார்ப்போம். ரஜீவன் நைஸ் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு சின்னது தவறு. அதாவது வந்து நாங்கள் வந்து அவர்கள் தமிழை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து பெரிதாக, அதாவது தமிழர்களின் இந்த பாரம்பரியத்தை வந்து மீட்டெடுப்பதிலே வந்து குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிகிறது. அதாவது இவர்கள் அந்த ஆங்கிலத்தில் நைஸ் என்று பதிவிடுவதை நீங்கள் வந்து இனிமை என்று தமிழில் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அநேகமான நேர்களுக்கு வந்து தெரியாது தாங்கள் வந்து தமிழர்கள் என்று அந்த உணர்வு பூர்வம் வந்து தெரிந்திருந்தால் நிறைய நேர்கள் வந்து தமிழில் தான் தட்டச்சு செய்திருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து அவர்களுக்கு தெரியாது, ஏனைய ஊடகங்கள் போன்று எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் தமிழக வானொலியின் முழுக்க எண்ணங்கள் வந்து முழுக்க தமிழில் மற்றவர்களுக்கு பயின்று கொடுக்க வேண்டும் என்பதே இதனுடைய முழு குறிக்கோளாக இருக்கிறது. சரியா? சரி, அது போல சுரேந்திரன் பி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. சுரேந்திரன் பி அவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தம்பிகளே, இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் தம்பிகளே என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக அப்படி தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. மற்றும் அரவிந்தன் கருப்பையா மற்றும் அரவிந்தன் கருப்பையா அவர்கள் சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் புஷ்பராஷா அவர்கள் சூப்பர் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அருமை. சரி, அது போன்று அதாவது எந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் இருந்தாலும் நாங்கள் வெகு விரைவாக எப்படி இணைத்துக் கொள்வது என்று பார்த்தால் குவராஜ் அருமை எனவும் புபராஜா பால்கபலமுடன் எனவும் பரணி சசி, அது போன்று லங்கேஷ் மற்றும் சிவானந்தம் 300 என்றும் அறிவலன் தமிழகம் புதிதாக ஒரு குழுமம் துவங்கிவிட்டது. உடுக்கையாக என்ன செய்வது? அவர்களுடைய திறமைகள், எங்களுடைய அளவின் விளிம்பில் இருக்கும் திறமைகள் வந்து அந்த பாரம்பரிய கலை கலாச்சாரத்துக்கு உள்வாங்கப்பட்ட இசைக்கருவிகளை வந்து நாங்கள் வந்து மக்கள்
மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த கடமைகளில் இருக்கின்றோம். அதேபோன்று நட்பு ஒன்று போதும் அந்த முகநூல் வாயிலாக வாழ்த்துக்கள் எனவும் தமிழகம் என் சுவாச காற்று முகநூல் வாயிலாகவும் கமல் சந்திரா அதேபோன்று அறிவந்தன் அருமை எனவும் சுதா வதன் எழுதியிருக்காங்க. எங்கள் கிழக்கின் முத்துக்கள் வாழ்த்துக்கள் சகோதரர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் இணைந்து கொள்வது. சரியா? உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன பதட்டம் நடுக்கமாக இருக்கலாம். போக 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 அது வந்து பிடிமானம் தந்து சரிதாக வந்துவிடும். நன்றி. சரி, உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக உங்களுடைய ஆர்வம் வந்து நிறைவேறும். நன்றி 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 நன்றி. சரி, சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றினை கூறிக்கொள்ளலாம். அதேபோன்று ஒவ்வொரு சனி ஞாயிறும் கலைக்கோர் களம் நிகழ்ச்சியின் வாயிலாக மழலைகளுக்கான அரும்புகள் நிகழ்ச்சியும் இருக்கிறது. ஆகவே வந்து அவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் மழலைகளை வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொள்ள செய்யலாம். நீங்கள் அதேபோன்று இப்பேற்பட்ட இசை வாத்தியங்கள் வந்து வாசிக்கும் திறமைகள் இருந்தால் கூட நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொள்ளலாம். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேடமாக பாடும் திறமை மிக்கவர்களுக்காக அது அந்த அன்றைய நாள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளில் வந்து புதிதாக அறிவிப்பாளர்கள் யார் வந்தாலும் அதே போன்று அவர்களையும் இணைத்துக் கொள்ளும் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கும் அறிவிப்பு திறமைகள் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுடைய இணைத்துக் கொள்ளலாம். அதே போன்று பாடும் திறமைகள் இருப்பவர்கள் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமின்றி எந்த மாவட்டத்தில் கூட, அதாவது கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் என்று மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு மாத்திரமன்று ஏனைய மாவட்டங்களில் இருப்பவர்கள் வந்து உங்களுடைய பாடும் திறமைகளை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலைக்கோர் களம் நிகழ்ச்சியில் இசைச்சமரோடாக நீங்கள் வந்து வெளிப்படுத்திக் கொள்ளலாம். நாளை தினமும் இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. ஆகவே வந்து நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். சொந்தங்கள், அதாவது நிகழ்ச்சியின் ஆரம்ப தொடக்கம் இறுதி வரைக்கும் பயணித்து ஆதரவு தந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிறகுலாதன். நன்றி, வணக்கம் உறவுகளே.